ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வந்து லாஸ்ட் வீக்கில் எடுத்த விலாக் தான். பட் கோல்டு காஃப் இருந்ததுனால வந்து போஸ்ட் பண்ண முடியல, வாய்ஸ் ஓவரும் கொடுக்கல. ஸோ இந்த வாரம் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்ததுனால வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்படியே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ காலையில் அன்றைக்கி எழுந்ததுக்கப்புறமா வந்து என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு கொஞ்சம் காய்கறி வந்து கொஞ்சம் தான் இருந்தது. சரி, அது எல்லாத்தையுமே காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கேரட்டு, பீன்ஸு, நூக்கல், உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பச்சை பட்டாணி எல்லாமே போட்டு காலையிலே குருமா வச்சிட்டோம் அப்படின்னா காலையிலேக்கும் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ்க்கு போகிற நாளாக இருந்ததுனால நைட்டுக்கும் டிஃபனுக்கு நம்ம ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் அதான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ காலையில் தான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் நைட்டே வந்து பச்சை பட்டாணி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு. வெஜிடபிள் குருமா இல்லை வெஜிடபிள் பிரியாணி இது எல்லாத்துக்கூடமே வந்து இந்த நூக்கல் போட்டு செய்யும் போது வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நம்ம ஹோட்டலில் செய்கிற அதே ஃப்ளேவர் மாதிரியே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு காய்கறியெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு விசில் இல்லை 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சின்ன குக்கரில் அதை வந்து வேக போட்டேன், உப்பு போட்டு வேக போட்டுட்டேன். அண்ட் இங்கே வந்து குருமாக்கு தாளிச்சிட்டு இருந்தேன். இந்த ரெசிபி நிறைய டைம் நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால திருப்பி சொல்லலை. அன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு கொஞ்சம் போல் ஊற வச்சுருந்தேன். அது வந்து கேரட் பீன்ஸோட சேர்த்து பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு புளி சாதம் தான் எடுத்துகிட்டு போகலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இதுக்கும் அதுக்கும் காம்பினேஷன் கரெக்டாக தான் இருக்காது. புளி சாதத்துக்கு வந்து நல்லா சிப்ஸு இல்லை உருளைக்கிழங்கு இல்லைனா வந்து முட்டை அந்த மாதிரி ஏதாவது தான் சூப்பராக இருக்கும். அதை விட பெஸ்ட் காம்பினேஷன் வந்து தேங்காய் துவையல் தான். பட் காய்கறி கொஞ்சம் தான் இருந்தது, அதை வந்து காலி பண்ணிடணுமே அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் நம்ம வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ண புளியோதரை மிக்ஸ் தான் இது. நம்ம வீட்லேயே வந்து எல்லாத்தையும் ராவாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஒரு வாட்டி செஞ்சேன், அதுக்கப்புறம் அந்த பொடி மீதி இருந்தனால ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை தான் இன்றைக்கி போட்டு செய்ய போகிறேன். இங்கே வந்து புளி சாப்பாடுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அது கூட நல்ல ஒரு 10 பல்லு பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம புளியோதரை பொடி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து புளி தேவையான அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுட்டு அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா வடித்து வச்சுருந்த சாதத்தை போட்டு இறக்கிட்டேன். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராகவும் இருக்கும், உதிரியாகவும் இருக்கும். கடைசியில் வந்து கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இறக்கணும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் காலையிலே டிஃபனுக்கு வந்து சப்பாத்தி பண்ணிக்கலாம், நைட்டுக்கு வந்து தோசை வந்து நின்று ஊற்றிக்கலாம் அப்படின்றதுனால காலையிலேக்கு சப்பாத்தி பண்ணிட்டேன். சப்பாத்தி பண்ணி மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் வந்து நான் வந்து வாக்கிங்க்கு போனேன். ஒரு 7-7:15 எல்லாமே ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் பேக் பண்ணுறதெல்லாம் கூட பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் போயாச்சு. ஸோ காலையில் டிஃபன் வந்து சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் தான் வந்து செஞ்சுருந்தேன். அன்றைக்கி ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறமாவே வந்து நல்ல கோல்டும் காஃபும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அங்கே அந்த ஏசியில் உட்காரதா என்னன்னு தெரில, பயங்கர கோல்டு இருந்தது. அதுக்கப்புறம் வீடியோ வந்து கண்டினியூ பண்ண முடியல. சரி, அதுக்கப்புறம் சண்டே தான் வந்து கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணேன். சரி, அன்றைக்கி தான் நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்லேயே பன்னீர் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 1 லிட்டர் பாலை வந்து நல்லா காய விட்டுட்டு கொஞ்சம் காஞ்சி வரும்போது கொதிச்சு வரும் இல்லையா பால், அதுக்கு அந்த டைமில் வந்து ஒரு லெமனை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருந்தேன். அதையும் ஊற்றிட்டு அப்படியே செட்டில் ஆக விட்டுட்டேன். கொஞ்சம் நேரத்தில் நல்லா வந்து திரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் கீழே தண்ணி மேலே வந்து நல்லா அழகாக வந்திருக்கும். அதனால அப்படியே ஒரு ஒயிட் கிளாத்தில் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி அழகாக ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா அழகாக மடித்து அது மேலே வந்து தோசை தவா வச்சுட்டு தான் அதுக்கு அன்றைக்கி வந்து கடைக்கெல்லாம் போக போனேன். அப்போ வந்து நல்லா செட்டில் ஆயிருந்தது சூப்பராக. அப்புறமா ஸ்லைஸ் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த வீக்குக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி வந்து எனக்கு ஏதாவது நான்வெஜ் சாப்பிட்ணும் போல் தோணுச்சு. பட் சிக்கன் வந்து இந்த பேர்ட் ஃப்ளூ அதெல்லாம் சொல்கிறதுனால நான் சாப்பிடல. சரி, எறா வந்து கொஞ்சம் உடம்புக்கும் நல்ல சூடு, சளிக்குமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எறா தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு தேவையான அளவு தான். ஹஸ்பண்ட் வந்து சீ ஃபுட் சாப்பிட மாட்டாங்க. சரி, அதனால் எனக்கு வந்து தேவையான அளவு வாங்கிக்கிட்டு நல்லா வீட்லேயே நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு மசாலா தடவி வச்சுட்டு அன்றைக்கி வந்து நல்லா சுட ரசம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறமா வந்து எறா கிரேவி, அப்பளம்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டேன். சளிக்கு இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக கிளைமேட் வந்து எல்லா இடத்துலையுமே மாறுறதுனால எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா யாரை கேட்டாலும் ஜுரம், ஃபீவர்
அதுக்கப்புறம் வந்து கோல்டு காஃப் இப்படி தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. நல்ல ஹெல்த் பார்த்துக்கோங்க, வெளியில் தண்ணி குடிக்காதீங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப வந்து கூலாக இருக்கிற இடத்துலேருந்து டக்குன்னு வெயிலுக்கு போகாதீங்க, வெயிலேருந்து டக்குன்னு உடனே கூலான இடத்துக்கு வராதிங்க. நம்ம வெளியில் வெயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஏசி ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா சில பேருக்கு ஒத்துக்கும், பட் சில பேருக்கு ஒத்துக்காது, உடனே சளி பிடிச்சிரும். எனக்கு முன்னாடிலாம் அதில் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தது, ஆனால் இப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மாறிடுச்சு. கிளைமேட் மாற மாற நம்ம ஹெல்த்துமே மாறிடுச்சு. அப்படியே வந்து டக்குன்னு ஏசியில் அன்றைக்கி வந்துட்டேன்னு நினைக்கிறேன், பயங்கர கோல்ட் ஆகிடுச்சு. ஸோ உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ஹஸ்பண்டுக்கு பண்ணேன். எனக்குமே வந்து ரசத்துக்கு உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். சரி, அதனால உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பண்ணிட்டேன். அண்ட் இங்கே வந்து பன்னீர் பார்த்திங்கன்னா நல்லா செட்டில் ஆகி நல்ல ஸ்கொயராக சூப்பராக இருந்திருந்தது. இதுக்கப்புறம் ஸ்லைஸ்லாம் போட்டுட்டு ப்ராப்பராக நம்ம வந்து இன்னும் அழகாக அடிக்கிறதுனா இன்னுமே ப்ராப்பரான ஸ்லைஸ் போட்டிருக்கலாம். சிலது வந்து கொஞ்சம் வந்து ஸ்கொயர் ஷேப்புக்கு வரல, பட் ரொம்ப நல்லா இருந்தது. வெளியில் வாங்குகிற பன்னீரை விட வீட்டில் வந்து நல்ல சாஃப்டாகவே சூப்பராகவே இருந்தது. வெந்நி தண்ணியில் போடணும், இல்லைனா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பன்னீர் மசாலா பண்ணணும்லாம் இல்லவே இல்லை. அது பண்ணாமையே வெறுமையாகவே சூப்பராக நல்ல சாஃப்டாகவே வந்திருந்தது. இதுக்கப்புறம் சண்டே ஈவினிங் போல் வந்து ஜெயச்சந்திரனுக்கு வந்து ஷாப்பிங்க்கு போயிருந்தேன். இது வந்து ஷார்ட்ஸ்லேயுமே நான் போட்டிருந்தேன். அன்றைக்கி வந்து எனக்கு வேணுமோ திடீர்னு சாரி கட்டணும்னு தோணுச்சு, அதனால் கட்டிட்டு போயிருந்தேன். ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சம் டிஷர்ட் பார்க்கலான்னு போனோம், ஆனால் அவங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் பிடிக்கல, அதனால் அது வாங்கலை. ஸோ எனக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் ஸ்லிப்பர் செக்ஷன் அங்கே போகாமல் எப்படி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கொஞ்சம் ஸ்லிப்பர் செக்ஷனில் வந்து கொஞ்சம் செருப்பெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு அன்றைக்கி வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு தான் நான் வந்து கடைக்கு கிளம்புனேன். வந்ததுக்கப்புறம் நம்ம காலையிலே பண்ணியிருந்த பன்னீர் இருந்தது இல்லையா, அதை போட்டு ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணி நைட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். வெளியில் சாப்பிட்றத விட வீட்டில் சாப்பிடும்போது அது எக்கனாமிக்கலாகவும் நல்லாயிருக்கு, அண்ட் மோர் ஓவர் நம்ம ஹெல்த்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. மண்டே அன்றைக்குமே வந்து நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து இன்னுமே கொஞ்சம் கோல்ட் காஃப் இருக்குது, அங்கே போய் திருப்பி ஏசி வெண்ட்டில் உட்காந்து திருப்பி கோல்டாகிட போகுது அப்படின்ட்டு உட்காந்துட்டேன். ஸோ ஹஸ்பண்ட் மட்டும்தான் இன்றைக்கி வந்து ஆஃபீஸ்க்கு போனாங்க. அவங்க வந்து நான் ஆஃபீஸில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து எனக்கு ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன். ஒரு பருப்பு சாதம் மட்டும் வச்சுட்டு அப்பளம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். ஸோ நைட்டே வந்துட்டு அடுத்த நாள் வந்து ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணதுனால கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அடுத்த நாள் வந்துட்டு பீட்ரூட் கேரட் ஜூஸ் போடுறதுக்காக அதை வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சொரக்காய் போட்டுட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த கிரேவிக்கான ப்ரிப்பரேஷனுக்கு எத்தனை வெங்காயம் வேணும், எத்தனை தக்காளி வேணும் அப்படின்றதையும் வந்து ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்து வெஜிடபிள் ரைஸ் தான் பண்ணலான்னு பிளான் இருந்தது. ஸோ அதுக்கும் தேவையான கேரட்டு பீன்ஸ் எல்லாமே வெட்டிட்டு அதையும் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி வந்து ஆக்சுவலாக நம்ம பண்ணும்போது வந்து அடுத்த நாள் குக்கிங்க்கு வந்து ரொம்ப டைம் வந்து சேவ் ஆகும். லைக் 45 மினிட்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் எல்லாமே சமைச்சிடலாம். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே வந்து அன்றைக்கி இஞ்சி பூண்டு எல்லாம் உரிச்சிட்டு நல்லா அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு வாரத்துக்கு ஃபுல்லாகவே வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்த நாள் காலையில் தான் வந்து மாவு அரைக்கணும் அப்படின்னு இருந்தது. மண்டே வீட்டில் தான் இருந்தேன் அப்படின்னாலுமே வந்து கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தியாக இருந்ததுனால அன்றைக்கி மாவு அரைக்க முடியல. சரி, அதனால் வந்து மாவு அரைக்கிறதுக்காக இங்கே ஊற வச்சுருந்தேன். அரிசி வந்து தனியாகவும் உளுந்து தனியாகவும் எடுத்து வச்சுட்டேன். உளுந்து காலையில் எழுந்த உடனே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 7 மணி வாக்கில் அரைச்சிடலாம். அடை தோசைக்குமே வந்துட்டு அளவோடு எடுத்து ஊற வச்சிட்டேன். ஸோ காலையில் வந்து அடை தோசை சட்னி வச்சுக்கிட்டு மத்தியானத்துக்கு வந்துட்டு புலாவ் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற பிளானில் தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து மண்டே ஆஃபீஸ் முடிஞ்சு நான் லாக் ஆஃப் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10:30 கிட்ட ஆகிடுச்சு. லாக் ஆஃப் பண்ணி பேகெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாமும் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த காலையில் ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சேவ் ஆகும். காலையில் ஆஃபீஸ்க்கு கிளம்புற நேரம் வந்து எல்லாமே டைம் தான். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கிடச்சாலுமே வந்து நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும். சமையல் செய்கிறது மாத்திரம் இல்லை, இந்த 2 குட்டீஸ்க்கும் வந்து சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு ஒரு சாப்பாடு போட்டுட்டு போயிடுவோம். இல்லைனா அதுங்களுக்கு நாங்கள் அந்த ஈவினிங் வர்ற வரைக்கும் பயங்கரமாக பசிக்கும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு சாப்பாடு போட்டு வச்சுட்டு போயிடுவோம். அப்போனா வந்து ஈவினிங் வரைக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த குட்டி பைபிள் வந்து என்னோடய ஆஃபீஸ் பேக்கில் நான் எடுத்துகிட்டு போவேன். ஆஃபீஸ் டைமில் எனக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, சப்போஸ் லன்ச் டைம் வந்து ஒரு 1 hour பிரேக் எடுக்கிறேன், அதில் வந்து ஒரு 30 மினிட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா மீதி 30 மினிட்ஸ் வந்து பைபிள் ரீட் பண்ணுவேன், ப்ரேயர் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் வந்து என்னோடய ரொட்டீன் வந்து லாஸ்ட் வீக் போச்சு. ஸோ see you all in another vlog. Take care and bye.